السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர், அகிலத்தின் அருள்படை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும், வர இருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னால் இரண்டு விதமான மக்களுக்கு கவலை ஏற்படும். அதில் முதலாவது மக்கள் ரமலான் காலங்களில் ஒரு வினாடியும் கூட வீணடிக்காமல் ரமலான் முழுவதும் அமல் செய்த மக்களுக்கு ஒரு விதமான கவலை ஏற்படும். ரமலான் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அடுத்த ரமலான் வரும், நான் ரமலானில் இருப்பேனா, நான் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டானா, இல்லை நான் செய்த அமல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என்கின்ற ஒரு விதமான கவலை நல் மக்களுக்கு ஏற்படும். இரண்டாவது கவலைக்குரியவர்கள் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு. ரமலான் முடிந்து விட்டதே, மதரசாக்கள் எல்லாம் திறக்க போகிறார்களே, 2 மாதங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்துவிட்டு மீண்டும் மதரசாவுக்கு செல்ல வேண்டுமே என்கின்ற ஒரு விதமான கவலை மதரசா மாணவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ரமலான் முடிந்து விட்டது, இன்னும் சில நாட்களில் ஒவ்வொரு மதரசாவாக மொத்த மதரசாவில் இருந்து அரபிக் கல்லூரிகள் வரையிலும் அனைத்து மதரசாக்களும் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னால் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்திருக்கிறோம், கொடுக்க வேண்டிய கல்வியை நாம் உயிருடன் இருக்கிற வரைக்கும் நாம் நல்ல முறையில் கொடுத்திருக்கிறோமா, நம்முடைய பகுதிகளில் மதரசாக்கள் எவ்வாறு செயல்படுகிறது, அதை நாம் எவ்வாறு கவனித்துக் கொண்டு இருக்கிறோம், எத்தனை மக்கள்கள் மதரசாவில் ஓதுகிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், கடமைகள் எல்லாம் நாம் செய்திருக்கிறோமா என்கின்ற விஷயம் எல்லாம் மதரசா ஆரம்பமாகுவதற்கு முன்னால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்க கல்வியை கற்கக்கூடியவர்களினுடைய சிறப்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக அவர்களை சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஏதோ காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அவ்வளவுதான் என்று மத்த மதரசா இல்லாமல் அந்த 1 மணி நேரம் என்பது மிகவும் முக்கியமாக அவர்களினுடைய வாழ்க்கைக்கு
காலம் வரையிலும் கபரிலும் மறுமையிலும் மிகவும் பிரயோஜனம் தரக்கூடிய அந்த 2 மணி நேரம் மிகவும் முக்கியமான ஒன்று. அதில் பெற்றோராகிய நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள் என்பதை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கல்வியை தேடுவது கட்டாய கடமை. அப்படி என்று சொன்னால் எந்த கல்வியை தேட வேண்டும்? இதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், எந்த கல்வி பிரயோஜனம் அளிக்குமோ அது எந்த கல்வியாக இருக்கட்டும், ஆனால் அந்த கல்வியுடன் சேர்ந்து ஒழுக்கமான கல்வியை தேடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள், மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. ஒரு மனிதர், ஒரு குழந்தை காலையிலும் மாலையிலும் இல்மை தேடி செல்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த குழந்தைக்கு சொர்க்கத்தினுடைய வழியை லேசாக்கி தருகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் 3 விதமாக இருக்க வேண்டும், 4வதாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள். அதில் முதலாவது, கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் எரியுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள். நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் தெரிய வருகிறது, மற்றவர்கள் அந்த விஷயத்தை தவறாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொழுகையில் யாராவது ஒரு தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை நாம் பார்க்கிறோம், பார்த்துவிட்டு எனக்கென்னவென்று செல்லாமல், அந்த பள்ளி இமாம் பார்த்துக் கொள்வார் என்று செல்லாமல், நமக்கு தெரிந்தால் கண்டிப்பாக அதை சரி செய்ய நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் அந்த தவறை பார்த்து விட்டோம், அதை நாம் திருத்தாமல் அவர்கள் அப்படியே தொழுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய தொழுகைகள் கூடாமல் போய்விட்டது என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா கேட்கும் பொழுது நீ ஏன் தொழுகையை தவறாக தொழுதாய் என்பதாக கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுவாராம், எனக்கு தெரியவில்லை, அதனால் நான் தவறாக தொழுது விட்டேன். அதை பார்த்து சென்றவரிடம் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக கேட்பான், நீயும் தானே பார்த்துட்டு போன, நீ அதை சரி செஞ்சிருந்தா அவர் இல்ம அந்த தொழுகையை அவர் சரியா செஞ்சிருப்பார்ல என்பதாக நாளை மறுமை நாளில் கேள்வி நம்முடன் நமக்கு திரும்ப இருக்கிறது. அதனால் உலகத்தில் வாழக்கூடிய வரையிலும் ஒன்று, இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இல்மை தேடக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள். சாதாரணமாக இல்மை தேடக்கூடியவர்கள், ஓதக்கூடிய மாணவர்கள், காலையிலும் மாலையிலும் மக்தப் மதரசாக்கு செல்லக்கூடியவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஓதக்கூடிய மாணவர்களினுடைய சிறப்பை குறித்து இப்படியும் சொல்லுவார்கள், ஒரு ஓதக்கூடிய மாணவன் 100 வணங்கக்கூடியவர்களுக்கு சமமாக இருக்கும். எந்த அளவு என்று சொன்னால், வானத்தில் நட்சத்திரங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சந்திரனுக்கு எவ்வளவு மதிப்போ அதே போன்றுதான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்னதான் வணங்கினாலும் சரி, அதை விட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கல்வியை கற்பதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால், ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மலக்குமார்கள் அவர்களினுடைய ரெக்கையின் மீது ஓதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி
வானத்தில் இருக்கக்கூடியவர்களும் பூமியில் இருக்கக்கூடியதும் கடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பாவம் மன்னிப்பு தேடுகிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், அந்த சிறப்பு என்பது எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும், எனக்கு வயதாகிவிட்டதே என்று இல்லாமல் கல்வி கற்பதற்கு வயது என்பது எந்த ஒரு தடையும் இல்லை. மௌத்தாகிற வரையிலும் ஏதோ ஒரு விஷயம், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், நமக்கு நேரங்கள் கிடைக்காது என்று சொன்னால் அந்த பள்ளி இமாமிடம் சென்று எனக்கு இந்த இல்மை கற்றுத்தார்கள் என்று சொன்னால் அதுவும் ஓதக்கூடிய மாணவர்களினுடைய பட்டியலில் வரும். ஓதக்கூடிய மாணவர்களுக்கு என்னவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொன்னார்களோ அந்த சிறப்பு அந்த மனிதருக்கு வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள், ஒன்று கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருங்கள், இரண்டாவது கல்வியை கற்றக்கூடியவர்களாக இருங்கள், மூன்றாவது சொல்வார்கள் கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள். நம்மால் முடிந்த வரைக்கும் எத்தனையோ மாணவர்கள் மதரசாவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, ஆனால் வீட்டின் சூழ்நிலை மூலமாக அவர்களால் ஓத முடியாமல் அது ஒரு தடையாக எத்தனையோ மாணவர்கள் இன்னமும் கவலைப்பட்டுதான் கொண்டு இருக்கிறார்கள். பெரியவர்களிடம் போய் கேட்டால் தெரியும், எனக்கு சின்ன வயசில் ஓத வேண்டும் என்கின்ற ஆசை, ஆனால் வீட்டு சூழ்நிலை, நான் தான் வீட்டை பாதுகாக்க வேண்டும், வீட்டில் இருக்கவர்களுக்கு நான் தான் உதவி செய்ய வேண்டும், அதனால் என்னால் ஓத முடியாமல் போய்விட்டது என்பதாக சொல்லுவார்கள். நம்மால் முடிந்த வரைக்கும் அப்படி யாராவது நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒரு மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓது முடிக்கிற வரையிலும் உங்களுடைய செலவில் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவர்களை நீங்கள் ஓத தாட்டுவிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய எல்லா இல்முகளும் அதனுடைய கூலி நீங்கள் மௌத்தானாலும் அது உங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சூழ்நிலையில் மதரசாக்கள் எல்லாம் திறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய பகுதியில் இல்மு கற்கக்கூடியவர்கள் நம்முடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எக்காலமும் வழி தவற மாட்டார்கள், வேறு வழியில் செல்ல மாட்டார்கள், எந்த ஒரு பாவத்தின் பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதில் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சுன்னத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு குழந்தையிடம் சிறு வயதிலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் வாழ்ந்தார்கள், அவர்களினுடைய பேச்சு இப்படிதான் இருந்தது, நாம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும், நம்முடைய ரோல் மாடல் அவர்கள்தான், அவர்களை தவிர வேற யாரையும் நாம் பின்பற்ற கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறார், லகத் கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மனிதனாக ஆனாலும் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை விட்டு, இஸ்லாம் என்கின்ற அந்த வட்டத்தை விட்டு எக்காலமும் அந்த குழந்தை வெளியேறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்தார்களினுடைய சிறப்பை கற்றுத்தாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.
அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான வாரிசுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அதே போன்று அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களினுடைய வம்சத்தில் வந்த அனைவர்கள் மீதும் நாம் அன்பும் பாசமும் வைப்பது நமது மீது கடமையாக இருக்கிறது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுத்தாருங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுவார்கள். நம்முடைய குழந்தைகள் வாயில் குர்ஆன் வர வேண்டும், நம்முடைய குழந்தைகளின் வாயில் கலிமாக்கள் வர வேண்டும், நம்முடைய குழந்தைகளினுடைய வாயில் அல்லாஹ் ரசூல் என்கின்ற வார்த்தை வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு அடுத்த வம்சாவளிக்கு நல்லதொரு தொடக்கமாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் நல்லதொரு கல்வியை தேடி தர வேண்டும். அது ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமை நாளில் குழந்தைகளை விசாரிப்பதற்கு முன்னால் பெற்றோரை கூப்பிட்டு விசாரிக்கப்படுமாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். அருமையான முஃமின்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு எப்போது குர்ஆன் என்கின்ற இல்மை கற்றுத்தர நாம் முயற்சிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும். நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நேர் வழியில் செல்லும். நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதை விட்டு எனக்கு உளவு கல்விதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கும் கூட, இந்த நிமிடமும் கூட எத்தனையோ பேருக்கு இன்னமும் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லிமாக இருப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 63 ஆண்டு காலம் வாயில் வந்த அரபி நம்முடைய வாயில் வரவில்லை என்று சொன்னால் நாம் ரசூலினுடைய உம்மத் என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும். அரபி என்பது சுன்னத், அதை கற்றுக்கொள்வது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய அச்சத்தோடு வளரக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் தஆலா நம் குழந்தைகளை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுக்கு பிரயோஜனமான கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் நமக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.